அன்பார்ந்த ஆனந்த வாழ்வின் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ரூல் நம்பர் 24, செல்வத்தின் விதிகள், ரூல்ஸ் ஆஃப் வெல்த். எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்க முடியும் என்பதை முடிவு செய்யுங்கள். ரிஸ்க்கு எவ்வளவு தூரம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். என்றால் அவனவனுக்குத்தான் தெரியும் அவன் நிலைமை. அப்போ எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையாக எடுத்து விடுங்கள். அந்த பார்டர் போகணுன்னு போயிடணும். அந்த பார்டர் எவ்வளோ தூரம் என்பது அவன் தனித்தன்மை சார்ந்தது. ஸோ எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தீர்களானால் நீங்கள் செல்வந்தராக முடியும். அதற்கு வயது ஒன்று இருக்கும், குடும்ப சூழ்நிலை ஒன்று இருக்கும், வருமானம் எவ்வளவு, சொத்துக்கள் எவ்வளவு, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியும். நான் முதலே சொல்லிவிட்டேன், ப்ராஃபிட் இஸ் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க்குகளை மீட் பண்ண தயாராகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வருமானம். இப்போ ஒரு வியாபாரி இருக்கார், ஒரு மூடை அரிசி 100 ரூபான்னு வச்சுக்கிடுவான், ஒரு 10 மூடை வாங்கி கொண்டு வந்து வைக்கார். ஆனால் ஒரு நம்பிக்கை, இதை 110 ரூபா 120 ரூபாய்க்கு விற்று விடலாம், அதிலிருந்து லாபம் கிடைக்கும், அது விற்கவும் செய்யலாம் விற்காமையும் போகலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்கிறார். இருந்து விற்று பார்ப்போம், ரிஸ்க் எடுக்கும்போது தான் ப்ராஃபிட் வரும். உட்காந்துக்கிட்டே நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், எனக்கு துட்டு வரணும்னா வராது. அந்த ரிஸ்க்கு அது உங்களை சார்ந்தது. அப்போ ரிஸ்க் எடுக்கும்போது ஒரு எல்லா மூட்டையும் சேர்த்து ஒரே பேஸ்கெட்டில் போடாதீங்க, தவறு. எல்லா மூட்டையும் ஒரே கூடையில் போடக்கூடாது. அதற்குன்னு ஒரு கூடைகளை பிரித்து அடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒன்று போனால் ஒன்று காப்பாற்றும். நல்லா பாருங்கள், இந்த செல்வந்தரானவர்கள்லாம் ஒரே பிஸ்னஸில் இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பல பிஸ்னஸ் அலைடு ஆக்டிவிட்டீஸ் வந்துடுவாங்க. அப்படி நிறையா. இப்போ ஃபயர் ஹவுஸ் இருக்குன்னா ஃபயர் ஹவுஸ்காரங்க பிரிண்டிங் வருவாங்க. ஏன்னா ஃபயர் ஹவுஸுக்கு உரிய லேபிள், ரேப்பரு, அட்டை, கார்பரேட்டட் பாக்ஸு இவைகளெல்லாம் பிரிண்டிங் சார்ந்தது. அப்போ ஒரு தொழிலுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அலைடு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ஒரே கூடையில் எல்லா முட்டைகளையும் போடாமல் பிரித்து கையாளுதல். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது பிள்ளைகள் வந்துடும். 4-5 பிள்ளைகள் வந்துடுச்சுன்னா ஒரே ஆள் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ அதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கோன்னு பிரித்து கொடுக்கலாம். ஸோ அதாவது பிரித்து ரிஸ்க் எடுக்க தெரியணும். ஆனால் ஒன்றை கருத்தில் கொள்ளுங்கள், ரிஸ்க்கு என்பது ஏதோ ஒரு முடியாத விஷயம், அதை நாம் சந்திக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ரிஸ்க்கு என்றால் எப்படி அது முடியும் தெரியாத ஒரு சந்தேகத்தை மீட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ரிஸ்க்கு. வேறு ஏதோ புதுமாக இல்லை. விடை தெரியாது, ஆனால் அதை பேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் ரிஸ்க். அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.